أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وقالوا لو شاء الرحمن ما عبدناهم ما لهم بذلك من علم إن هم إلا يخرصون. மேலும் இவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் அவர்களை வணங்கக்கூடாது என கருணைமிக்க இறைவன் நாடியிருந்தால் ஒருபோதும் நாங்கள் அவர்களை வணங்கி இருக்க மாட்டோம். இந்த விவகாரத்தின் யதார்த்த நிலையை இவர்கள் உறுதியாக அறிந்திருக்கவில்லை. இவர்கள் வெறும் ஊகங்களிலேயே உழன்று கொண்டிருக்கிறார்கள். أم آتيناهم كتابا من قبله فهم به مستمسكون. அல்லது இதற்கு முன்பு இவர்களுக்கு நாம் ஏதாவது வேதத்தை வழங்கி இருக்கின்றோமா? அந்த ஆதாரத்தை தம்முடைய வானவர் வழிபாட்டுக்கான அடிப்படையாக இவர்கள் பெற்றிருக்கிறார்களா? بل قالوا إنا وجدنا آباءنا على أمة وإنا على آثارهم مهتدون. இல்லவே இல்லை. மாறாக இவர்கள் கூறுகின்றார்கள், எங்கள் முன்னோர் ஒரு வழிமுறையில் செல்வதைக் கண்டோம், அவர்களின் அடிச்சுவட்டில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். وكذلك ما أرسلنا من قبلك في قرية من نذير إلا قال مترفوها إنا وجدنا آباءنا على أمة وإنا على آثارهم مقتدون. இவ்வாறு உமக்கு முன்பு எந்த ஊரில் எந்த எச்சரிப்பாளரை நாம் அனுப்பினாலும் அவ்வூரின் சுகபோகிகள் எங்கள் முன்னோர் ஒரு வழிமுறையில் செல்வதைக் கண்டோம், அவர்களின் அடிச்சுவட்டில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்றுதான் கூறினார்கள். قال أولو جئتكم بأهدى مما وجدتم عليه آباءكم قالوا إنا بما أرسلتم به كافرون. ஒவ்வொரு தூதரும் அந்த மக்களிடம் இதைத்தான் கேட்டார். உங்கள் முன்னோர் எந்த வழியில் செல்வதைக் கண்டீர்களோ அதைவிட சரியான வழியை நான் காண்பித்தாலுமா நீங்கள் அந்த வழியில் சென்று கொண்டிருப்பீர்கள்? அவர்கள் எல்லா இறை தூதர்களுக்கும் அளித்து வந்த பதில் இதுவே, நீங்கள் எந்த தீனின் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்காக அனுப்பப்பட்டீர்களோ அந்த மார்க்கத்தை நாங்கள் நிராகரிக்கின்றோம். فانتقمنا منهم فانظر كيف كان عاقبة المكذبين. இறுதியில் அவர்களிடம் நாம் பழி வாங்கினோம். பொய்யென வாதிட்டவர்களின் கதி என்னவாயிற்று என்பதை பார்த்துக் கொள்ளும்.